மூலிகை மருந்தும் மலர் மருந்துகளும் ஒன்றா? எது சிறந்தது? இரண்டுமே இயற்கையிலிருந்து எடுக்கப்பட்டவை என்றாலும் அவை செயல்படும் விதம் முற்றிலும் மாறுபட்டது. ஒரு மூலிகையின் வேர், தண்டு, இலைகள், பட்டை, பூ, காய் போன்றவை அல்லது அனைத்தும் மூலிகை மருத்துவத்தில் பயன்படுத்தப்படுகிறது. மூலிகை மருந்தில் உள்ள இயற்கையான இரசாயன பொருட்கள் சிகிச்சையின் போது பெரிய பங்கு வகிக்கும். உதாரணமாக, சளி பிடிக்கும் பொழுது தூதுவளை, துளசி, ஓமவல்லி போன்றவற்றை எடுப்பது. மூலிகையில் உள்ள இரசாயன பொருட்கள் உடலுக்குள் சென்று இரத்தத்தில் கலந்து வேலை செய்கின்றது. பொதுவாக மூலிகை மருந்து பொடிகளாக அல்லது கஷாயம், லேகியம், அரிஷ்டம் போன்ற வடிவில் மற்றும் நெய் மருந்து வடிவிலும் கிடைக்கும். மலர் மருந்துகள் ஒரு நுட்பமான ஆற்றல் சார்ந்த சிகிச்சை. இது மலரின் எனர்ஜி பேட்டர்ன் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ரெமடிஸ். பெரும்பாலும் பூக்களை மட்டுமே பயன்படுத்தி மலர் மருந்து தயாரிக்கப்படுகின்றது. இதில் குறிப்பிடத்தக்க பெரிய அளவில் எந்த இரசாயன பொருட்களும் இல்லை. மலர் மருத்துவத்தின் அடிப்படை மனம்தான். மனதில் ஏற்படும் கோபம், பயம், எரிச்சல் போன்ற எதிர்மறை எண்ணங்கள் உடல் நோய்க்கான காரணமாக அமைகின்றது. பல நேரம் உடல் பிரச்சனைக்கு காரணமாக இருப்பது மன அழுத்தமும் பயம் போன்ற விஷயங்கள் தான். மலர் மருத்துவம் மனதின் காயங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறது. மூலிகை மருத்துவம் உடல் இரசாயன மாற்றங்களை சரி செய்கின்றது. மலர் மருத்துவம் மனதின் ஆற்றல் நிலையை சரி செய்கின்றது. உடலுக்கு மூலிகை மருத்துவம், மனதிற்கு மலர் மருத்துவம். இன்னர் பிளாசம் ஹோலிஸ்டிக் ரெமெடிஸ். நன்றி.